ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கிளாத்தை வந்து தைக்கிறப்ப ரொம்ப சுருக்கங்கள் வரும். அது வந்து தடுக்கிறதுக்கு வந்து இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான டிப்ஸ் வந்து பார்க்கலாம். இது நம்ம ஸ்டிச் போட்டு திருப்பி அடித்தாலும், அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக லைனிங்கும் நார்மல் கிளாத்தையுமே நம்ம ஸ்டிச் பண்ணாலுமே நமக்கு வந்து அந்த சுருக்கங்கள் தெரியும். சுருக்கங்கள் தெரியாமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இது எல்லாருக்கும் யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம கிளாத்தை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஹேண்டு பீஸை வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நம்ம பார்டரை தனியாக இது பண்ணியிருக்கலாம். நம்ம தையலுக்கு எந்த அளவுக்கு விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கிளாத்தை விட்டுக்கலாம். நான் வந்து இப்போ 1/2 இன்ச் தான் விட்டுருக்குறேன். அதனால் கீழே வந்து மெயின் கிளாத்தில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா விடுறேன். இது நம்ம 1 இன்ச்சு விட்டால் 1 இன்ச்சை கனெக்ட் பண்ணியே நம்ம வந்து விட்டுக்கலாம். இப்படி பண்ணுறப்போ நமக்கு வந்து சுருக்கங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அது இந்த கிளாத்தில் வந்து கண்டிப்பாக சுருக்கங்கள் வந்து நிறையவே வரும். இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸு. இது என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் வந்து நம்ம கம் போட்டு ஒட்ட போகிறோம். இப்படி ஒட்டுறப்போ வந்து 2 பீஸுமே நல்லா அட்டாச் ஆயிரும். எந்த இடத்துலையுமே சுருக்கங்கள் வராது. ஏன்னா நம்ம 2 கிளாத்தையுமே அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா கைட்டு நீவி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே வந்து எந்த சுருக்கங்களுமே நிற்காது. இது வந்து ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ் வந்து இந்த கிளாத்தை தைக்க வந்து பயப்படுறவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். இப்படி நான் வந்து கீழேயும் மேலே வந்து நல்லா கம் போட்டு நம்ம ஒட்டிட்டோம். ஒட்டிட்டு வந்து நல்லா கைட்டு வந்து இப்படி நீவி விட்டுறணும். எந்த இடத்துலையுமே சுருக்கங்கள் வந்து இருக்காது. நம்ம அதே மாதிரி கை வந்து 2மே ஆப்போசிட் சைடில் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். நம்ம உள்வளைவு இருக்குது இல்லையா, அது வந்து ஆப்போசிட் சைடில் வந்து இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கணும். நான் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து அந்த வளைவு பகுதி எதுக்கு கொஞ்சம் வெளியே பக்கம் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் நான் ஃப்ரண்ட் சைடில் வந்து கொஞ்சம் மெயின் கிளாத்தில் இருந்து நார்மல் கிளாத்தை வந்து தள்ளி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம 2 சைடுமே நேராக இருக்கான்னு சொல்லி பார்த்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இப்படி வந்து நம்ம எல்லா பீஸையும் ஒட்டி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற டைம்லேயே நம்ம வந்து ஒரு லைனிங் பீஸ் வந்து தைச்சி எடுத்துக்க முடியும். பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.